அனைவருக்கும் வணக்கம். போப் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புள் இன் த வேர்ல்டு. ஒரு 1.3 பில்லியன் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸுக்கு அவர் தான் தலைவர். அதோடு மட்டுமல்லாமல் வாட்டிக்கன் சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு நாட்டிற்கு அவர் தலைவராக இருக்கிறார். அந்த நாட்டில் அவர் தான் ஜட்ஜு, அவர் தான் பார்லிமெண்டேரியன், அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ். அதோடு மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சர்ச்சு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மற்ற எல்லா இதுக்கும் அவர் என்ன சொல்கிறாங்க, பாப்பல் டிகிரி என்று சொல்வார்கள். அவர் என்ன சொல்கிறார்களோ அதுதான் வேத வாக்கு. இவ்வளவு ஒரு பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு குரூப்புக்கு ஹெட்டாக இருக்கிறதுன்றது இட்ஸ் a வெரி வெரி பவர்ஃபுல். இப்போது அவருடைய அந்த ஆதிக்கம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இதற்கு முன்னால் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல அரசர்கள் போப் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். தே டிரைவ்டு தேர் அத்தாரிட்டி ஃப்ரம் போப். ஸோ அப்படிப்பட்ட அந்த போப்பை பற்றியும் பாப்பல் எலெக்ஷன்ஸ் பற்றியும், இறந்துட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். போப் ஃப்ரான்சிஸ் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. February 14 அவர் மருத்துவமனையில் ஒரு லங் இன்ஃபெக்ஷனுக்காக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாகத்தான் இருக்கிறது. இஸ் நாட் அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. பொதுவாக 88 வயதானவர்கள், அதுவும் எஸ்பெஷலி லங் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா தட்ஸ் அ வார்னிங் சைன். இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு கம் அவுட் ஆஃப் இட் என்று மருத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. இவர் 267வது போப், ஆனால் சிலர் 268வது போப் என்று சொல்வார்கள். ஒரு போப் என்னென்னா அவர் பதவியேற்ற 4 நாட்களிலே இறந்து விடுகிறார். அதாவது அந்த கான்சக்ரேஷன் செரிமனி நடக்கிறதுக்கு முன்னாடியே இறந்து விடுகிறார். அதனால் அவரை போப்பாக கன்சிடர் பண்ணக்கூடாது. தோ ஹி இஸ் எலெக்டட் அஸ் அ போப், அவரை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த கருத்தை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த போப் ஃப்ரான்சிஸ் 267வதா 268வதா அப்படின்றதே ஒரு ஸ்மால் டைலமா. இப்போ இருக்கக்கூடிய போப், அதாவது ஒரு போப் உடைய இறப்பு, அடுத்த போப் பதவியேற்பது என்பது எல்லாமே ஒரு கேர்ஃபுல்லி கோரியோகிராஃப்ட் ஈவெண்ட்ஸ் என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இப்போது எப்படி ஒரு போப் இறந்துட்டார், அடுத்து ஒரு போப்பை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா என்னென்ன ப்ராசஸஸ் இருக்குது, என்னென்ன செய்வார்கள், என்னென்ன நடக்கப் போகிறது அப்படின்றது உலகமே உற்று நோக்கும். பல நூற்றாண்டுகளாக கேர்ஃபுல்லி கோரியோகிராஃப்ட் சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் உலக மக்களுடைய கவனத்தை எல்லாமே அவர்கள் பக்கம் திசை திருப்பும் வகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ஒரு போப் இறந்து போகிறார் என்று வைத்துக்கொண்டால் அதை வெளியுலகத்திற்கு தெரிவிப்பது அந்த வாட்டிக்கன் சிட்டியோடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மற்றும் கார்டினல் சேம்பர்லின் என்று பொறுப்பில் இருக்கக்கூடியவர். இந்த கார்டினல் சேம்பர்லின் இந்த 2 பேரும் தான் டெத்தை டிக்ளேர் பண்ணுவாங்க. டெத்தை டிக்ளேர் பண்ண உடனே கார்டினல் சேம்பர்லின் அவர் இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார். போப்புடைய பொறுப்புகள் என்னவோ அந்த பொறுப்புகளை எல்லாம் இந்த கார்டினல் சேம்பர்லின் ஏற்றுக்கொள்வார். அடுத்த போப் வர்ற வரைக்கும் இவர் தான் டிஃபேக்டோ அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ இருக்கக்கூடியவர் கெவின் ஜோசப் ஃபேரல் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கர். இவங்களை இட்டாலியனில் கார்டினல் சேம்பர்லின் கேமர்லெங்கோ என்று சொல்வார்கள். இவர் இந்த போப் உயிர் பிழைக்கவில்லை, இல்லை அடுத்த போப்பை செலக்ட் பண்ண போகிறாங்க என்னும் பட்சத்தில் கெவின் ஜோசப் என்ற அந்த கார்டினல் தான் முக்கியமான அந்த ரோலை ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவருடைய உடலை உடனடியாக அவருடைய இல்லத்திற்கு கொண்டு வருவார்கள். அந்த இல்லத்திற்கு கொண்டு அவர் மேலே ஃபஸ்ட் அந்த ஒயிட் கேசாக் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளை ஆடையை இது பண்ணுவாங்க. வெள்ளை ஆடையை உடுத்தி, இதற்கு முன்னால் என்ன நடைமுறை இருந்தது அப்படின்னா அவங்க அந்த வீட்டில் சாண்டா மார்ட்டா என்று சொல்லக்கூடிய அந்த வாட்டிக்கன் கெஸ்ட் ஹவுஸ், அதுதான் இப்போ இருக்கக்கூடிய போப்போடைய வீடு. பலர் இதுக்கு முன்னாடி இருந்தவர்களுடைய வீடாகவும் அது இருந்திருக்கு. ஸோ அங்கே மற்ற கார்டினல்ஸ் பெரிய இவங்க எல்லாம் பிஷப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைவேட் வியூவிங் ஒரு ஃபஸ்ட்டு 2 நாள் 3 நாள் வச்சுருப்பாங்க. அதன் பின்னர் ஒரு 6 நாட்கள் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைத்திருப்பார்கள். ஆனால் போப் ஃப்ரான்சிஸ் இப்போ இருக்கக்கூடிய போப் வந்த உடனே அந்த நடைமுறைகளை எல்லாம் மாற்றி மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எளிமையாக இருக்க வேண்டும் அப்படின்ற நோக்கில் ஸ்ட்ரெயிட்டாக 6 நாட்கள் ப்ரைவேட் வியூவிங் கிடையாது, பப்ளிக் வியூவிங், மக்களுடைய பார்வைக்காக மக்களுடைய புகழஞ்சலிக்காக அவருடைய அந்த உடல் அங்கே வைக்கப்படும். இதன் பின்னர் ஃபிஷர்மேன்ஸ் ரிங் என்று சொல்வார்கள். அதாவது போப் சொல்லக்கூடிய கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள் அந்த இதிலலாம் இந்த சீல் ஃபிஷர்மேன்ஸ் ரிங் என்று சொல்லுவாங்க. அந்த சீலை தான் வைப்பாங்க. எடுத்த உடனே அந்த சேம்பர்லைன் என்ன பண்ணுவார், அதை கேப்சர் பண்ணிடுவார். ஸோ அதை யாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற நோக்கில் அவருடைய வீடு, அவருடைய மற்ற உடைமைகள் எல்லாத்தையும் சேம்பர்லைன் அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அடுத்த போப்பை செலக்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதற்கு முன்னால் அவரை எப்படி
புதைக்க வேண்டும் அப்படின்றதுக்கும் ஒரு தெளிவான விளக்கங்கள் இருக்கிறது. இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய போப்பெல்லாம் 3 கேஸ்கெட்ஸை வச்சு பண்ணுவாங்க. வுட்டு, லிண்ட்டு, அதுக்கப்புறம் ஜிங்க் கேஸ்கெட். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய போப் என்ன சொல்லிட்டாரு, இனிமேல் ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும், வுட் அண்ட் ஜிங்க் கேஸ்கெட்டில் என்ன வைங்க, ஜிங்க் லைன்டு கேஸ்கெட்ஸில் என்ன வைங்க, அந்த சவப்பெட்டியில் வைங்க, வச்சு என்ன புதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த கோரிக்கையை அவர் வைத்திருக்கிறார். இது வந்து ஒரு சிம்பிளிஃபைடு ப்ராசஸ் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக இந்த எலெக்ஷன், அடுத்த போப்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தேர்தல் ரொம்ப உலக அரசியலை எல்லாம் மிஞ்சக்கூடிய அரசியலை கொண்டது அது என்று வல்லுநர்கள் சொல்கிறார்கள். என்ன செய்கிறாங்க, போப் உடைய அந்த சவப்பெட்டியில் அவருடைய முகத்தை வந்து ஒரு மெல்லிய வெள்ளை துணியில் இது பண்ணி மூடி வைப்பாங்க. அதே போல் ராகிட்டோ என்று சொல்லக்கூடிய அந்த பேப்பர், அதாவது அவருடைய வாழ்க்கையில் அவர் சாதித்த விஷயங்கள், அவருடைய வாழ்க்கையை பற்றிய குறிப்பு, அந்த குறிப்பை வந்து படிப்பாங்க. அவரை புதைப்பதற்கு முன்னால் படிப்பாங்க. படிச்சுட்டு அந்த ராகிட்டோ என்ற அந்த பேப்பரையும் அந்த காஃபின்லேயே வச்சு உள்ளே புதைப்பாங்க. பொதுவாகவே வந்து செயின்ட் பீட்டர்ஸ் பாசிலிக்கா, ரோமில் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய சர்ச்சு, புகழ்பெற்ற சர்ச்சு, அதில் தான் புதைப்பார்கள். பட் இப்போ இருக்கக்கூடிய இவர் வந்து செயின்ட் மேரிஸ் சர்ச்சில் அவரை புதைக்க வேண்டும். ஏன்னா அது போப் ஃப்ரான்சிஸ் உடைய மனதிற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த ஆலயம். அதனால் அங்கே புதைக்க வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். இப்போ அவர் வந்து அங்கே புதைக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை. அதை ஏற்று அங்கே அவர் புதைக்கப்படுவார் என்று தெரிகிறது. அடுத்து போப் இறந்த 15-20 நாட்களுக்குள்ள உடனடியாக அடுத்த போப்பை வந்து இவர்கள் தேர்வு செய்தாக வேண்டும். முக்கியமாக இவர்கள் அதில் என்ன பார்க்கணுன்னா, யார் இதை செலக்ட் பண்ணுவா அப்படின்னா, காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ஃபாதர்ஸ், இவங்க தான் வந்து இதை செலக்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்து காங்க்ளேவ்னு சொல்லி ஒரு இதை நடத்துவாங்க. காங்க்ளேவ் அப்படின்னா த கீ என்று அர்த்தம். அதாவது அவங்கள உள்ளே வச்சுட்டு கீயை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. யாரும் அந்த இடத்த விட்டு வெளியில் போகக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் அந்த காங்க்ளேவ் நடக்கும் வரை, அடுத்த போப் செலக்ட் ஆகிற வரைக்கும் இந்த தேர்தலில் கலந்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த இடத்த விட்டு வெளியில் போகக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் அங்கே வாட்டிக்கன் சிட்டிலேயே அந்த சாண்டா மார்ட்டா என்று சொன்னோம், போப்போடைய ரெசிடென்ஸ், அங்கே இருக்கக்கூடிய பல அறைகளில் இவங்களுக்கு வந்து அகாமடேஷன் கொடுக்கப்படும். இந்த இது நடக்கும். சீடே வேக்கண்ட் என்று அறிவிப்பார்கள். அது சீட் இஸ் வேக்கண்ட் என்று ஆங்கிலத்தில் அதற்கு அர்த்தம். அந்த அறிவிப்பிற்கு பின்னர் இந்த தேர்தல் நடக்கும். இதில் முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, இந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் என்று இருக்கக்கூடியவர்கள் இவங்க தான் வந்து என்டையர் கண்ட்ரோலை வச்சுருப்பாங்க. இந்த தேர்தல் நடக்கும் வரை வாட்டிக்கன் சிட்டியோட என்டையர் கண்ட்ரோல் இந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் கிட்ட இருக்கும். அதோடைய தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவரிடம் இருக்கும். இவர்கள் வந்து அஃப்கோர்ஸ் தே கேனாட் டேக் எனி மேஜர் டெசிஷன்ஸ், பட் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், மற்ற விஷயங்கள் இதையெல்லாம் வந்து இவங்க பார்த்துக்கொள்வார்கள். இந்த தேர்தல் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது முக்கியமான அம்சம் இந்த தேர்தலில் என்ன அப்படின்னா, 2/3 மெஜாரிட்டி. ஸோ ஒரு 2-3 பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா, எந்த வேட்பாளர் எந்த போப்புக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி கிடைக்குதோ அப்போ தான் அவர் வந்து போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் இருக்கக்கூடியவர்கள் அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்ஸ் அதே போல் இருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெள்ளை புகையா இல்லை வந்து கருப்பு புகையா அப்படின்னு சொல்லி தேர்தலின் பொழுது வரும். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்னன்னா, தேர்தலை எடுக்கும் பொழுது ஒரு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ஓட்டிங் நடக்கும் பொழுது ஒருத்தருக்கு 2/3 மெஜாரிட்டி வரல அப்படின்னா அந்த வாக்கு சீட்டுகளை எல்லாம் போட்டு எரிப்பாங்க. அப்போ வந்து அதற்கான ஒரு ரசாயனத்தையும் சேர்த்து எரிப்பாங்க. கருப்பு புகை வந்தது என்றால் யாரையும் தேர்ந்தெடுக்கல. ஸோ ஓட்டிங் கண்டினியூஸ். எப்போ ஒருத்தருக்கு 2/3 மெஜாரிட்டி வருதோ அப்போ தான் வந்து அந்த ஓட்டிங் பேலட் எல்லாத்தையும் போட்டு எரித்து வெள்ளை புகை வர்ற மாதிரி சொல்லுவாங்க. வெள்ளை புகை வெளியில் வந்துருச்சு, அந்த இவங்க இருக்கக்கூடிய சிஸ்டைன் சாப்பல்லேருந்து வெளியில் வந்திருக்கு, சிம்னிலேருந்து வந்திருக்குன்னா புது போப் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்ற அந்த செய்தி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களிடையே பரவும். இதற்கு வந்து போட்டி போடக்கூடியவர்கள் வந்து வயதில் மூத்தவர்களாக இருக்க வேண்டும், ஒரு அக்கம்ப்ளிஷ்டு லீடர்ஸாக இருக்கணும். அதே போல் இந்த ஓட்டு போடுவதற்கான வயது வரம்பு இருக்குது. 80 வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் தான் இதில் வந்து ஓட்டு போடணும். அதற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் ஓட்டு போடக்கூடாது. இது முடிந்தவுடன் போப் அறிவிக்கப்படுவார். அவர் அடுத்து அவருடைய அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு அடுத்த போப் 268வது 9வது போப்பாவோ அவர் தொடர்வார். போப் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டீன், இந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ்க்கு டீன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா ஜியோவானி பாட்டிஸ்டா ரீ என்று சொல்லக்கூடியவர். அவருக்கு வயது 91. அவர் சொல்லுவார், யூ ஹவ் பீன் எலெக்டட் வெதர் யூ வாண்ட் டு அக்செப்ட் திஸ் ஜாப். அவர் எஸ் என்று சொன்ன உடனே இவர்தான் புதிய போப் என்று அந்த டீன் ஆஃப் காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் அறிவிப்பார். அடுத்து ஒயிட் கேசக், அந்த ஒயிட் ஆடையை அணிந்து
செயின்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கா உடைய பால்கனிக்கு புதிதாக எலெக்ட் செய்யப்பட்ட போப் வருவார். வந்த உடனே ஒரு சீனியர் கார்டினல், அந்த காலேஜ் ஆஃப் கார்டினல்ஸ் இருக்கக்கூடிய மூத்த கார்டினல் ஹபமஸ் பாப்பம் என்று அறிவிப்பார். ஹபமஸ் பாப்பம் என்றால் வி ஹாவ் அ போப் என்று அர்த்தம். புதிய போப் நமக்கெல்லாம் கிடைத்து விடுவார். நன்றி, வணக்கம்.